Praise Lord. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், கருவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், கருவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை தந்தீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தாவீதின் துதிவசனத்தின் மூலமாய், இந்த ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நீர் இணையற்ற நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளிலும் கூட ஆண்டோடைய வார்த்தை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறதான அன்பின் ஒவ்வொரு அங்கிள், நம்முடைய லைட்டன் அங்கிள் அவர்களை நம்ம தாவீதின் துதிவசனத்தின் சார்பாக வரவேற்கிற பெருத்த மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் நம்மோடு கூட இணைந்து ஆண்டோட வார்த்தை நமக்கு பகிர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் தாவீதின் துதி ஊழியத்தின் சார்பாக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சத்தியத்துக்குள் போவோமாக. லூக்கா 12:12 கர்த்தரானவர் இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். இந்த கர்த்தருடைய சத்தியத்தை குறித்து கேட்கிற உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமான வசனங்களை பற்றி பேச கேட்போம். சங்கீதம் 111:10 இப்படியாக சொல்லுகிறது, வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பான உங்கள் யாவருக்கும் தயவாய் நான் சொல்லிக் கொள்வது, முதலாவது கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயந்தாலே அவருடைய ஞானம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர் கொடுத்துடுவார், பெற்றுக்கொள்வார். அடுத்தது நீதிமொழிகள் 10:28 இப்படியாக சொல்லுகிறது, வாசிப்போம். நீதிமொழிகள் 10:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். ஆம் பிரியமானவர்களே, அவர் சொன்னபடி ஆயுசு நாட்கள் பெருக பண்ணும். நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய ஆயுசு நாட்கள் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு அருள் செய்வாராக. அப்போ ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படும். அப்போதுதான் நம்ம ஆயுசு நாட்கள் பெருக பண்ணும். நீதிமொழிகள் 28:25
இப்படியாக சொல்லுகிறது. வாசி கேட்போம். பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். கர்த்தரை நம்புகிறவன் எப்படி இருப்பான்? செழிப்பான். செழிப்புனாக்கா, உதாரணமாக விவசாய மக்கள் பயிர் வைக்கிறாங்க, நல்ல கருமையா பசுமையா செழிப்பா இருக்கும், அது செழிப்புன்னு சொல்றோம். வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல செழிப்பு அப்படின்னாக்கா வருமானம் செழிக்கும், பொருளாதாரம் செழிக்கும், பொருட்கள் செழிக்கும், அன்பு செழிக்கும், சமாதானம் செழிக்கும், எல்லா காரியங்களிலும் செழிப்பாக வைத்திருப்பார். எப்படி? நீதிமொழிகள் 28:25 படி கர்த்தரை நம்பினால் மாத்திரம் நாம் வாழ்க்கை செழிக்கும். இப்படியாக கர்த்தர் நம்மை கிருபை செய்வாராக. அடுத்ததாக சங்கீதம் 138:8 படி இப்படியாக சொல்கிறது. வாசி கேட்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ்விடாது இருப்பீராக. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாவைனாக்க எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து முடிப்பார். நம் வாழ்வில் துன்பம், கஷ்டம், கண்ணீர், கவலை, வருத்தம், சஞ்சலம், வேதனை, நோய்கள் எதுவும் நம்மை அணுகாது. நமக்கு விரோதிகள் கிடையாது. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்படி செய்து முடிப்பார்? கர்த்தரிடத்தில் நாம் விசுவாசமாய் இருக்கும்போது, அவரோட பிள்ளையாய் நாம் வாழும்போது நாம் செழிப்பாக இருப்போம். அடுத்ததாக ரோமர் 8:11 இப்படியாக சொல்லுகிறது. வாசி கேட்போம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசு மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிப்பார். வாசி கேட்ட பாகத்துல 8:11. ஆம் பிரியமானவர்களே, இயேசு நமக்குள் இருந்தால் நமக்கு விரோதியாய் இருப்பவன் யார்? என்ன சொல்லியிருக்குது? இயேசு கிறிஸ்து நமக்குள் இருந்தால் நமக்கு விரோதியாய் இருப்பவன் யார்? அப்போ நமக்கு விரோதியே கிடையாது. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். சோதனை என்கின்ற விரோதி வந்தாலும், பக்கம் அக்கங்களில் உள்ள குடும்பத்தின் மூலமாக விரோதி வந்தாலும், பிள்ளைகள் மூலமாக விரோதம் வந்தாலும், சொந்த பந்தங்கள் மூலமாக விரோதம் வந்தாலும், இனஜன பந்துக்கள் மூலமாக விரோதம் வந்தாலும், கணவன் மனைவிக்குள் விரோதம் வந்தாலும் யார் பார்த்துக்க போறாங்க? ஆவியானவர், கர்த்தரானவர் பார்த்துக் கொள்வார். அப்போது விரோதி நம்மை அணுகாது. ஆமென். அல்லேலூயா. ரோமர் அது வாசிட்டோம், மன்னிக்கணும். சகரியா 2:10 விதமாக சொல்லுகிறது. சகரியா 2:10 வாசிக்கட்டும். சீயோன் குமார்த்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோன் குமார்த்தியே, கெம்பீரித்து பாடு, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன், உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடத்தில் வந்து வாசம் பண்ணுவார். எப்படி நம்ம இடத்தில் வந்து வாசம் பண்ணுவார்? நாம் அவரை நெருங்கும் போது, நாம் கண்ணீருடன் அவரிடம் ஜெபிக்கும் போது, விசுவாசமாய் இருக்கும்போது, கர்த்தர் பிள்ளையாய் வாழும்போது அவர் வந்து நம்மிடத்துல வாசம் பண்ணுவார். வாசம் பண்ணுறதெல்லாம் என்ன? நம்முடனே இருப்பார், நம் குடும்பத்தில் இருப்பார், நாம் போகும்போது வரும்போது நம்முடனே வருவார். இப்படியாக அவர் நம் குடும்பத்தோடும் நம்மோடும் வாசம் பண்ண நாம் கர்த்தரை பற்றி கொண்டு வாழ்வோம். இப்படியாக சொல்லுகிறது லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் கூடாத காரியம் எதானே இருக்குதா?
ஆனால் அவரால் கூடாத காரியம் நமக்கு எதுவுமே இல்லை. ஆனால் தேவனால் கூடும். அந்த வாக்கியம் நம்ம குடும்பத்தில் நமக்கு கிடைக்குமானால் நம்ம முன்குறித்தபடி முன் பேசினபடி வாழ்ந்தோமானால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் அவரால் கூடும். ஆமென். ஆமென். அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை கேட்பார். வாசியுங்கள் சங்கீதம் 37:4 உள்ளபடி வாசி கேட்போம். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உனக்கு அருள் செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தால் நம்ம இருதயத்துல அவர் வந்து தங்குவார். நம் வேண்டுதலை அவர் கேட்பார். நம் வேண்டுதலுக்கு பதில் அளிப்பார். நம்ம வேண்டுதலை ஆசீர்வாதம் தந்து காத்துக்கொள்வார். நம்ம எல்லா விஷயத்திலும் ஆசீர்வாதமாக வைத்திருப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த குறுகிய சத்தியத்தை தேவன் தாமே அவருடைய ஞானத்தின்படி கிருபை செய்து கொடுத்த என்னையும் இந்த ஊழியத்தை தாங்குகின்ற திருவாளர் அப்பாதுரை அவர்களையும் மிகவும் ஆசீர்வாதமாக ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக ஜெபிப்போமாக. கர்த்தாவே, நீர் பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றியும் துதியும் கனத்தையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம். சத்தியத்தை கேட்ட அனைவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.